தங்கமயில பார்த்தா யாருக்கெல்லாம் எரிச்சலா இருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோடனே பாத்தீங்கன்னா செந்தில காட்டுறாங்க. செந்தில் அப்பா சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாவே போய் எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கிறாரு. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அவர் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? அப்பாட்ட போன் பண்ணி சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி அவர் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மீனாவை எங்கேயாவது வெளியே கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாரு. அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா நீ இருந்து கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா மீனா ஏற்கனவே கோவத்துல இருக்கிறாங்க, எங்கேயுமே கூட்டு போகல, சென்னைக்கு வந்து 1 நாள் 2 நாள் ஆக போகுது, இப்ப வரைக்கும் ஒரு இடம் கூட சுத்தி பார்க்கல அப்படின்னா என்னதான் பண்ண முடியுமா அவங்களால? அவங்களும் ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. இவருக்கும் பாத்தீங்கன்னா கூட்டு போகணும் அப்படின்னு ஆசை தான், ஆனா அப்பா சொல்ற வேலையை செய்யறதுக்கே டைம் வந்து ரொம்பவே கரெக்டா இருக்குது. இதுல எங்க மீனா வெளியே கூட்டு போக, இன்னொரு இடத்துக்கு பணம் கொடுக்கறதுக்காக போகணும், அந்த ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது, இவங்க 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஆனா கடையில அவர் ஆளை காணும். சரி கதிர்க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு போன் பண்ணா கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, நீ எங்க போகணுமோ போயிட்டு நீ கடைசியா பணம் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி இதே பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண செந்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கிருந்து கிளம்பி நேர லாட்ஜுக்கு போறாரு. அங்க போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்றாரு. மீனா அப்பவும் டென்ஷனாக தான் செய்றாங்க. உங்க அப்பா கொடுத்த வேலையை செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லல, அதற்காக அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்கும், கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, எங்கேயுமே நம்ம வெளியே அப்படின்னு சொல்லி போனதே கிடையாது, இந்த விஷயத்திலேயாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒரு கட்டத்துல செந்தில் முடிவு பண்ணி சரி வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லிடுறாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. அதே மாதிரி இவர் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்ப அந்நேரம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா போன் பண்ண அந்த போனை அவர் பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே நேரா பீச்சுக்கு போயிடுறாங்க. பீச்சுக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது என்ன, சோ கிட்டத்தட்ட நடந்த விஷயங்கள் பேசுறது எல்லாமே ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கிறாங்க. அப்பயும் அவங்க அப்பா திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு, போனை எடுக்கவே இல்லை. அவரும் அங்க அப்செட்டா இருக்காரு, போன வேலையை செஞ்சானா இல்லையா ஒரு தகவலும் இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் அப்செட்டா இருந்து பழனிட்டு சொல்றாரு, உன் போன் பண்ணி பாடுறா, நான் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு பழனி இருந்துகிட்டு, நீங்க போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வந்துச்சுன்னா நான் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வரும், ஏன் எனக்கு மட்டும் ஏதாவது வேற ஏதாவது சொல்ல போறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இதற்கு இவர் சொல்றாரு, அது மட்டும் வக்கனையா பேசு, மத்தபடி ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னு சொல்லும் போதே பழனி போன் பண்ணி பாக்குறாரு. பழனிக்கும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, எனக்கும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு வேலை தப்பான வேலை பார்த்துட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, போன வரைக்கும் எல்லாம் ஓகே என்ஜாய் பண்ணிட்டு அமைதியா வந்திருந்தா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு போட்டோ எடுத்து நேரம் இங்க அனுப்பிடுறாங்க. அந்த போட்டோவை ராஜு பாத்துறாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த போய் அத்தையிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போய் அத்தையிட்ட காட்டி அங்க இருக்கிற அவங்க பொண்ணுகிட்டையும் காட்டுறாங்க. அப்போ அதை பார்த்து எல்லாரும் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள தங்கமயில் வர்றாங்க. தங்கமயில் வரும்போதே பிரச்சனை தான் அப்படின்றது ராஜுக்கும் நல்லா தெரியுது, அவங்க அத்தைக்கும் நல்லா தெரியுது. ஆனா அரசுக்கு தெரியல. அரசு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 2 பேரும் பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, உடனே போய் யார்கிட்டயாவது அவங்க சொல்லிடணும், எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த டைம்ல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல இந்த விஷயத்தை டைரக்டா பாண்டியன் கிட்டே சொல்ல போறாங்க. அதுதான் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.